அதிமுகவில் அடுத்த வாரிசு அரசியல் ஆரம்பிச்சிடுச்சா? கருணாநிதி தேவகவுடா பாணியில் இப்போ எடப்பாடி பழனிசாமியும் ஒரு பெரிய முடிவு எடுக்க போகிறார்னு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுக அரசியலில் மீண்டும் வாரிசு அரசியல் குறித்த பேச்சு தீவிரமடைந்து வருகிறதாம். கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் சில முக்கிய தலைவர்கள் அடுத்தடுத்து விலகி வரும் சூழலில் எடப்பாடி பழனிசாமி தனது அரசியல் நிலைப்பாடை மேலும் வலுப்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. கடந்த சில மாதங்களாக அதிமுகவில் தொடர்ந்து உச்சக்கட்ட சலசலப்புகள் நிலவி வருகின்றன. முக்கிய நிர்வாகிகளின் விலகல், தலைமை மீது முன்வைக்கப்படும் விமர்சனங்கள் என பல்வேறு சவால்களை கட்சி சந்தித்து வருகிறது. ஆனால் இந்த நெருக்கடியை ஒரு வாய்ப்பாக மாற்ற இபிஎஸ் முயற்சித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக அரசியல் வரலாற்றில் பல தலைவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளை பயன்படுத்தி தங்களது வாரிசுகளை முன்னிறுத்தியுள்ளனர். திமுகவில் கருணாநிதி காலத்திலும் கர்நாடகாவில் தேவகவுடா அரசியல் பயணத்திலும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடந்ததாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். அதேபோல தற்போது அதிமுகவில் புதிய தலைமுறையை முன்னிலைப்படுத்தும் திட்டம் உருவாகி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக எடப்பாடி பழனிசாமியின் குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு எதிர்காலத்தில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படலாம் என்ற தகவலும் பரவி வருகின்றன. இருப்பினும் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. ஒருபுறம் கட்சியை விட்டு விலகுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில், மறுபுறம் கட்சியின் முழு கட்டமைப்பையும் தன் வசம் வைத்திருக்கும் இபிஎஸ் முயற்சி செய்கிறார் என்ற கருத்தும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் அதிமுகவில் உண்மையிலே வாரிசு அரசியல் உருவாகுமா அல்லது இது வெறும் அரசியல் ஊக்கம்தானா என்ற கேள்வி எழுந்துள்ளது. வரும் மாதங்களில் கட்சியில் எடுக்கப்படும் முடிவுகள், புதிய பொறுப்புகள் யாருக்கு வழங்கப்படுகின்றன என்பதுமே இந்த கேள்விகளுக்கான பதிலை சொல்லும். அதிமுகவில் வாரிசு அரசியல் வர வாய்ப்பு இருக்கா, இல்லை இபிஎஸ் தலைமையிலே கட்சி தொடரும் என நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.